எங்க வீட்டுல நாங்க அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்னும் எனக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து வெளில வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தான். ஆனா அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தது பெரிய பிளெஸிங்கா தான் நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம். சாணு தொடர்ச்சியா பண்ண புண்ணியம் தான் தமிழ் எங்க குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எங்க கல்யாணத்துல எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. அதனால வஷியோட கல்யாணத்தை யூஸ் பண்ணி நாங்க எங்க லைஃப்ல நடக்காத விஷயம் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம். இது என்னுடைய பேர் போட்ட மோதிரம். நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் இதை தமிழுக்கு போட்டு விட போறேன். இது தமிழ் பேர் போட்ட மோதிரம். இது தமிழ் என் கையில போட்டு விட போறேன். நாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறது உண்மைதான். ஆனா இப்போ நாங்க புடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எப்ப போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் நடக்க போற இந்த மொத்த மொமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா ஷூட் பண்றீங்க. இந்த கல்யாண ஆல்பத்தோட ஏன் ஆல்பமும் ஒண்ணு சேரும்.